கோர்ட்டு சின்ன ஒத்துக்குவாங்க குற்றத்தை. வெடிகுண்டு போட்டோம், எங்க போட்டோம்? பாகிஸ்தான்ல போட்டோம். காமெடி அது, அந்த இடத்துல காமெடியா. தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் சண்முக பாண்டியன். கஞ்சாவை பற்றி தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் மெசேஜ் கொடுத்துருக்கலாம். அந்த கள்ளழகர் நடிப்பையும் தீவிரவாதிகளோட போடுற சண்டையும் மொத்தமா நம்ம சண்முக பாண்டியன் வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு. எங்க யோகி பாபே தேவையில்லைங்க இந்த படத்துல. சரத்குமார் தான் காமெடி. புரியுங்களா? காமெடி வந்துச்சா? ஐயா படத்தோட அதிகமா கண்டென்ட் போட்டுக்கிறாப்புல. ஐயா அது கண்டென்ட்டே கிடையாது. ஆனால் அதில் கண்டென்ட் போகிறதெல்லாம் அந்த கோர்ட்டு சீன்லாம் உண்மையிலே சிரிக்க வச்சிச்சு. கோர்ட்டு சீன்லாம் ஒத்துக்குவாங்க குற்றத்தை. ஆனால் ஒத்துக்கிறது எப்படி நம்ம ஒத்துக்குவாரு? குண்டு போட்டோம், வெடிகுண்டு போட்டோம், எங்கே போட்டோம்? பாகிஸ்தானில் போட்டோம். புரியுங்களா? காமெடி வந்துச்சா? தள்ளுபடி, நீதிபதி தள்ளுபடி பண்ணிடுவாரு. ஏன்னா பாகிஸ்தான் மேலே தானே அவன் குண்டு போட்டான். காமெடி அது, அந்த இடத்துல காமெடியா. அதை தான் சொல்ல வருது, சீரியஸ் இல்லை அது. ரெண்டாவது, சண்முக பாண்டியன் மாமா மச்சானுக்கு எடுத்துக்காட்டுப்பா. உண்மையிலே தன் மாமா மேலே உயிராக இருக்குது. சின்னவனா இருந்து நீ சரத்குமாரை காப்பாத்துற, அதே பெரியவனாயே சரத்குமார் உன்னை காப்பாத்துறாரு. கிளைமேக்ஸில் நான் சொல்ல வேண்டியது, அன்னைக்கு கத்தி எடுத்து கொடுத்த அதே மாமாங்கார உன்னை துப்பாக்கியால காப்பாத்துறா போல. இதுதான் கதை. படைத்தலைவனும் நல்லா நடிச்சுக்கிறார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேனி மாவட்டத்தை காப்பாற்ற வந்த படம், வைகை டேமை காப்பாற்ற வந்த படம். எங்க யோகி பாபே தேவையில்லைங்க இந்த படத்தில். சரத்குமார் தான் காமெடி. சின்ன கேப்டன் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. கேப்டன் பேரை நல்லா காப்பாற்றி சூப்பர் பார்க்கலாம். கேப்டன் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவரோட சண்டை வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு சார். காமெடி பரவாயில்ல சார், நல்லா. ஆமா சார். சரத்குமார் சூப்பர் சார். ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது சார். பாடல்கள் எப்படி இருந்துச்சு? பாடல் கொஞ்சம் பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். ஃபேமிலியே பார்க்கலாம். குட். சரத்குமார் சூப்பர் சார். அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். இது வந்து அந்த கஞ்சாவை பற்றி தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் மெசேஜ் கொடுத்துருக்கலாம். அதிலே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. உண்மையிலே சார் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சார் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு. சரத்குமார் சார் வந்து காமெடியாக பண்ணியிருக்காரு சார். அதாவது மக்கள்னு வாழ்ந்த அந்த கேப்டன் வந்து இந்த படத்துல நடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து கள்ளழகர்ல நம்ம யதார்த்தமான ஒரு நடிப்பை பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கள்ளழகர் நடிப்பையும் தீவிரவாதிகளோட போடுற சண்டையும் மொத்தமா நம்ம சண்முக பாண்டியன் வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு. அங்கே அந்த படம் பார்க்குறப்பயே நமக்கு கேப்டனை பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் கூட்டு வருது. கண்டிப்பாக கேப்டனோட அடுத்த, அதாவது தமிழ்நாட்டுக்கு அடுத்த ராஜ்யம், அதாவது பஞ்சபூதங்களும் ஒரு கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும், அதாவது அவன் கை உள்ள இருக்கிற உள்ளங்கையில் இருக்கிற ரேகையை மாற்ற முடிஞ்சாலும் மாற்ற முடியாது கேப்டன் நடித்த ராஜ்யத்தை அப்படின்ற மாதிரி இந்த தமிழ் சினிமா ராஜ்யத்தில் சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய இது வெற்றி பெற்று ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி நமக்கு ஒரு கேப்டன் கிடைச்சிட்டாருன்னு தான் நினைக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கிறார். அப்படி ஃபைட்டு ஒரு 6-7 ஃபைட்டு செம்மையாக பின்னி எடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம கேப்டனை நினப்புப்படுத்துகிற மாதிரி வந்து நல்லா போட்டிருக்காரு. கேப்டன் வர்ற இடங்கள்ல எப்படி நமக்கு அப்ளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி மக்கள் ரசித்து பார்த்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அதாவது உள்ளது உள்ளபடி யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. பருத்தி வீரனில் நம்ம இந்த தம்பியும் சரவணன் வர மாதிரி அதை விட ஒரு பல மடங்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. வயலன்ஸே எதுவும் கிடையாது. ஓகேவா? 12 ஊரை காப்பாற்ற வர்ற தெய்வமாக கொடுக்குற புலியா, அதாவது நம்ம நாட்டாமையாவும் பாண்டியா வந்து நம்ம சண்முக பாண்டியனும் வராங்க. அவங்க ஒரு தப்பான வேலை செய்கிறாங்க. அதை கதை சொல்லிட்டா அது சுவாரஸ்யம் போயிடும். அதை பண்ணி தான் அதாவது அந்த ஊர் மக்களை வாழ வைக்கிறாங்க. தண்ணி வந்தோடனே மறுபடியும் வந்து திருந்திடுறாங்க. இது உண்மையாலுமே 12 ஊரை காப்பாற்றுற ஒரு கொடுக்குற புலியாக வந்து ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார், ஒரு ஐயா. ஓகே, அவரை சுற்றின உண்மை கதையை தான் வந்து பொன்ராம் டைரக்ஷனில் எடுத்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவும் பாட்டெல்லாம் மெருகேற்றுற மாதிரி 3 பாட்டு, படம் ஃபுல்லும் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம். ஹீரோயினி வந்து ஓகே, நம்ம பாப்பாக்கெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம வீட்டு குழந்தைங்களாம் பார்ப்போம். ஒரு போலீஸ்கார பொண்ணாக வருது. கண்டிப்பாக போலீஸ், அதாவது ஒரு பஞ்சு டைலாக இருக்குது, நாங்கள் போலீஸு ஜீப்பை மட்டும் போட மாட்டோம், போலீஸையே நாங்கள் போடுவோன்றதையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது 2 பேருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிறதுலே ஹைட்டு நம்ம சரத்குமார் ஐயா தான்.
இன்னைக்கு அவரை விட வளர்ந்து 6'4" நம்ம பையன் இருக்கிறப்ப நமக்கு அவர் அமிதாப் பச்சன் ஐயாவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 2 பேரும் கோம்போ கண்டிப்பாக அவரை தவிர அந்த கேரக்டரில் வேற யாரை போட்டிருந்தாலும் அந்த கோம்போ வந்து செட் ஆகிருக்காது. மாப்பிள்ளை மாமாவாக வந்து கலக்கி எடுத்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க ஒன்றா வந்து வாழ்ந்து வளர்ந்த வரலாற உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணு 2 வீச்சருவா கிட்டத்தில் யார் வருவா, கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா ஒத்தையில ஓடிடுவான், பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் மன்னவன் பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இப்போ மதுரைக்கு சிறப்பு கொடுக்குற படமாக அவங்க அப்பாவுக்கு மேலும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எங்கள் கேப்டன் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. படைத்தலைவனை அவர் தான் திறந்து வச்சார். ஆனால் இன்றைக்கி ஒரு கொம்பு சீவனை காளையா, கோயில் காளை பெத்தெடுத்த கொம்பு சீவு காளையா இந்த படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். வேர்ல்டு ஃபுல்லாக 350 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரையிட்ட இடங்கள் எல்லாம் மக்கள் வெள்ளத்தை நம்ம பார்ப்போம், வளர்ப்போம். ஓகேவா? கொம்பு சீவி படம் லைக் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த வில்லேஜ் ஓரியன்டாக ரொம்ப ஒரு மாதிரி கரடுமுரடாகவே எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து தோணுச்சு. பட் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பொன்ராம் சாரோட படம் எப்படி இருக்குமோ யூஸ்வலாக அதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் கரெக்டான அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு இருக்கும். காமெடி வலுக்கட்டாயமாக வச்சா மாதிரி இருக்காது, தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அப்படியே ஆட் பண்ண மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போகும், அங்கே நடுவில் உங்களுக்கு வந்து அந்த காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ப்ளஸ் சாங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பட் அது ஓவர் டூ பண்ணல, எங்கெங்கே போடணுமோ அங்கங்கே அந்த பாட்டு வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி நம்ம இந்த ஒரு சில படங்களில் வந்து அந்த ஒரு மாமா மாப்பிள்ளை கேரக்டர்லாம் பார்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த கடைசி வரையும் படம் பார்க்க கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. அதுதான் அந்த சாங்ஸ் அப்படின்றது எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. அது நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ரொம்ப வச்சுருந்தா நமக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. பாட்டுமே உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு படமாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு. ஒரு சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது அப்படியே வந்து கேப்டனை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த கேப்டனோட டச் இருந்தது. சரத்குமார் சார் ஆக்டிங் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா, எல்லா படத்துலையும் அவர் எப்படி வந்து ஒரு ஷோ ஸ்டீலராக இருக்காரோ, எப்படி டியூட் படத்தெல்லாம் வந்து ஒரு ஷோ ஸ்டீலராக இருந்தாரோ அந்த மாதிரி கதை ஒரு சைடு போகும், ஹீரோட ஆக்டிங் ஒரு சைடு போகும், அப்படியே இவர் ஒரு இன்வால்மெண்ட் வந்து கொடுப்பாரு. அங்கேருந்து அப்படியே அவர் பக்கம் அந்த ஃபோக்கஸ் வந்து போயிடும். ஸோ நல்லா இருக்குது படம், தாராளமாக எல்லாரும் போய் பார்க்கலாம். காமெடி இல்லாமல் எப்படி நம்ம பொன்ராம் சாரோட படம் எதிர்பார்க்குது, கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு காமெடி பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பொன்ராம் சாரை யூஸ்வலாக நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த படம். அந்த கொம்பு சீவி அப்படின்றது ஹீரோக்கு ரிலேட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப இந்த சண்டை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப வைலண்ட்டாலாம் வைக்கும். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இப்போ நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கதையை தான். பட் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விவசாய நிலம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த நிலத்தில் வந்து தண்ணியெல்லாம் வந்துடுது. அந்த மழை காலத்தில் அவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்க, அதை வந்து ஹீரோ அண்ட் நம்ம சரத்குமார் சார் எப்படிலாம் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இளைய கேப்டன் சண்முக பாண்டியன், கொம்பு சிவி சண்முக பாண்டியன், யுவன் அண்ணன் மியூசிக்கு, பொன்ராம் ஐயா டைரக்ஷன், சுப்ரீம் ஸ்டாரு சரத் சாரு, ஆக்டிங்கு வேற மாதிரி. கொம்பு சிவி இளைய கேப்டன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் செதற விட்டுருக்காரு. சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. என்னென்னா இவங்க 2 பேர் ஒரு கஞ்சா வியாபாரியாக இருக்காங்க, ஹீரோயின் வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதிலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் ஒரு கதையாக இருக்குது. படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாட்டு காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் வருது அந்த சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கஞ்சா வியாபாரியாக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் இப்போ சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர சீன்ஸ்லாம் நிறைய சீன் காமெடி தான். அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் நிறைய இடத்துல நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு 90% நல்லா ஒர்க் ஆகிருக்கு காமெடி ஃபுல்லாக. ஃபைட்டு நம்ம கேப்டன் வந்து அடித்து செதற விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரியே தான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணா வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டாக பயங்கரமாக இருக்கார் இல்லையா, அடிக்கிற சீன்லாம் வெயிட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. படம் எப்படி இருக்குதுன்னெலாம் நீங்கள் வேணால் ஒரு நாள் உள்ளே வந்து பாருங்கள். நாங்கள் கூட டிக்கெட் வாங்கி தரோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் சொக்கத்தங்கம் ஈன்றெடுத்த சிங்கக்குட்டி நடிப்பிலே சிறப்பாக இருக்குது அந்த நடிப்பு. இந்த மக்களுக்கான கதையாகவும் இருக்குது.
சின்ன குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான படம். இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை என் வயசுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. அவர் பார்க்குறதுக்கு சண்முக பாண்டியன் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் கேப்டன் மாதிரியே இருக்கிறாரு. அவரோட சாயல், முக சாயல் எல்லாமே. ஆனாலும் கூட இந்த அந்த அந்த படத்து தூரத்து இடிமுகம் படத்தில் இருப்பார் கேப்டனு, அதே மாதிரியே இருக்கிறார். அதே பேசு, அதே கண்ணு, இந்த சாயல், அந்த சிரிப்பு, அந்த பார்வை எல்லாமே எங்கள் கேப்டன் மாதிரியே இருக்குது. அவர் நல்லா வாழணும், இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அருமையாக இருந்துச்சு. ஒரு சொந்த மாமா மச்சான் மாதிரி அவங்களோட உறவு வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. அது ஒரு கதையாக இல்லாமல் அது ஒரு சூப்பராக நடிச்சிருக்கிறார் சரத்குமார் சார். படத்தில் காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா பண்ணாங்க, எல்லாருமே பண்ணாங்க. அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் முடிவு வரைக்கும் காமெடி நல்லாவே இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நிறைய நடிகர்கள் வந்து கலந்து நடிச்சிருக்காங்க, நிறைய காமெடி நடிகரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு காமெடியாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்கு. பெருசாக லாஜிக்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு போங்க. இது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை, அந்த இதெல்லாம் வேண்டாம். வந்தீங்களா ஜாலியாக சரத்குமார் சார் ஒரு வைப் பண்ணுவார். அவர் குடிச்சு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு இளமை ஆகிட்டார் சரத்குமார் சார். நல்லா சின்ன பசங்க கூட அப்படி காமெடி பண்ணல, அவர் வெறித்தனமாக இறங்கி பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் வந்து அதுதான், சண்முக பாண்டியன் வந்து இனிமேல் வந்து நம்ம அண்டர்டேக்கர் என்று தான் அழைக்க வேண்டும். தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் சண்முக பாண்டியன் அப்படி தான் நம்ம கூப்பிடணும். அந்தளவுக்கு பண்ணுறாரு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா, அந்த A1 படத்தில் ஹார்ட் டிஸ்க்கு தண்ணியில் நனைஞ்சிச்சு சூடு காட்டிகிட்டே போவார் பாருங்க ஒருத்தர். அவரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் எனக்கு தெரில, கல்கி ராஜாவா, சரியான காமெடி. போலீஸ்னு கூட வருவார் மகாராஜா படத்தில். அவரோட காமெடி வேறு லெவலில் ஒர்த்து. தின்னகு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு இருப்பார் சரத்குமார் சார். அதை கேட்டு வெறி ஆகிடுவார். நான் ஏன் முன்னாடியே என் பாட்டுக்கு நீ ஆடுறி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதை தாண்டி அந்த கஞ்சா கடத்துறது அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது படம். இதை தாண்டி ஜார்ஜ் மரியா, இந்த டிராகன் படத்தில் பிரதீப் அவரோட அப்பா வருவார்ல அவர், அப்புறம் நம்ம காளி வெங்கட் சார், இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக கொண்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை. செகண்ட் ஹாஃபில் முனிஷ்காந்த் வந்து இறங்கினார் லாரி டிரைவராக. அவர் ஒரு அமக்கலாம். அப்படியே ஜாலியாக பொன்றாம் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து ஜாலியாக போயிட்டு இருந்து. அது எப்பவுமே ஒரு படம்னா ஒரு டியூவே இருக்கும், ஒரு சேவாக் சச்சின் மாதிரி. கம்பேக்கு இல்லை ஒரு ஒரே மாதிரி தான் பண்ணுறாருல, அவருக்கு கம்பேக் தேவையில்ல. அவரே வேணான்னு சொன்னாலும் ப்ரொடியூசர்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி பண்ணுங்கள், ரஜினி முருகன் மாதிரி பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பி படம் இருந்து அந்த லெவலில் அதை விட கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. காமெடி வந்து இன்னும் கூட ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது. சரத்குமார் சார் இறங்கி பண்ணுறாரு ப்ரோ. இருக்கிற காமெடி எனக்கு ஈக்குவலாக இறங்கி பண்ணுறாரு ப்ரோ. இதுதான் ப்ரோ யுவன் சங்கர் ராஜா. நீ சின்ன ஆளாக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், நான் அவர் அதெல்லாம் பார்க்குறதில்ல. அஜித், விஜய், சின்னவங்க, சண்முக பாண்டியன் எதையும் பார்க்குறதில்ல. என்கிட்ட வந்தீங்களா குவாலிட்டி குவான்டிட்டி 2 இருக்கும். நல்ல மியூசிக்கை நான் தருவேன். அதை தான் இதில் பண்ணியிருக்காரு தலைவன். என் தலைவன் உண்மையாகவே யுவன் வேறு லெவல்.